வணக்கம் நண்பர்களே. கதிர் இந்தியா சேனல் ஒரு வழியாக ஆகி போச்சு. அதனால் அதை ஓரம் கட்டி வச்சிட்டேன். இது கதிர் கேஎல்ல போடுறேன். சரியா? கதிர் கேஎல் சேனலில் ஆல்ரெடி 8000 பேர் இருக்கீங்க. நான் கண்டினியூஸாக வீடியோ இதில் போடுவேன். எப்படி போடுவேன் அப்படின்னா, இன்னையை பொறுத்த வரைக்கும் கேஎல்லுக்கு போட்டிருந்தேன். சரிங்களா? கேஎல்லுக்கு 2 பாக்ஸ் கொடுக்குறேன். ஏபிபிசிஏசி ஒரு 12 செட்டு கொடுக்குறேன். சரிங்களா? 12 செட்டில் ஸ்ட்ராங்காக எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றது 2 செட்டை நான் தனியாக கொடுத்துருந்தேன். சரிங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஒரே நம்பர் தான் கொடுப்பேன். ஓகேவா? கமாண்டை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். கமாண்டு நீங்கள் யாருமே போட வேண்டாம். இதை பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். எது வரைக்கும் அப்படின்னா, ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிகிற வரைக்கும். ஜூலை மாதம் ஜூன் ஃபுல்லாக இந்த குறை நாள் கொடுத்துருவேன். ஜூன் ஜூலை ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் மெம்பர்ஸுங்க மட்டும்தான் வீடியோ பார்க்குற மாதிரி செட் பண்ணிடுவேன். 300 ரூபா நீங்கள் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி தான் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் எடுத்து போடுறேன். சரிங்களா? இந்த 40 நாளில் உங்களுக்கு ஆல் போர்டு கண்டிப்பாக நான் ஆல் போர்டுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த 40 நாளில் நம்ம என்ன வின்னிங்லாம் கொடுக்குறோம், என்ன வின்னிங்லாம் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 300 ரூபா சந்தா கட்டி நம்ம மெம்பர்ஸ் ஆகிறது பிரயோஜனமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு போகும். சரிதானே? 300 ரூபா கட்டி சந்தாதாரர் ஆகிறது பிரயோஜனமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்போவுமே நான் கொடுக்கறது ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஒரே நம்பர் தான் கொடுப்பேன். ஏபிபிசிஎஸ்சி 12 செட்டில் 2 செட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றதை கொடுத்துருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி 2 பாக்ஸ் 3 டிஜிட்டில் 2 பாக்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் எது பிடித்தமாக இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். என்னோடய கேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் எடுத்து கொடுப்பேன். ஓரளவு வின்னிங் நம்ம கேஸிங்கில் அதிகப்படியாக ஆல் போர்டு அதிகப்படியாக பாஸ் ஆகிரும். சரிங்களா? அதிகப்படியாக ஆல் போர்டு பாஸ் ஆகிரும். நம்ம சேனல் யாருக்கு யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கூட நீங்கள் மெம்பர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை, 40 நாள் கழிச்சு ஆல் போர்டு மட்டும்தான் என் சேனலில் அதிகமாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல் போர்டு மட்டும் ப்ளே பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாள் நான் கேஎல்லும் கொடுத்துருக்கேன். 1 மணி ஷோ டியர் 1 மணி ஷோவுக்கு ஆல் போர்டு நம்பரும் ஒரே ஒரு பாக்ஸும் கொடுக்குறேன். சரிங்களா? அதை ஏபிபிசிஎஸ்சியாக பிரித்து கொடுத்துருந்தேன். ஓகேவா? நீங்கள் நாளையில் இருந்து நான் ஒரே வீடியோவில் 1 மணி ஷோ, கேஎல், 6 மணி ஷோ, 8 மணி ஷோ எல்லாமே கவர் பண்ணிடுவேன். டியரை பொறுத்த வரைக்கும் ஒரே பாக்ஸு, அதையே ஏபிபிசிஎஸ்சியாக பிரிச்சிருப்பேன். அதில் ஒரு நம்பரை ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பேன். சரிங்களா? டியரில் 3 ஷோவுமே. சரிங்களா? கேஎல்லை பொறுத்த வரைக்கும் 2 பாக்ஸு, ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 1, ஏபிபிசிஎஸ்சி 12 செட்டு, அதில் 2 செட்டு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேஎல். சரிங்களா? டேட்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த ட்ரா பேருகிற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? 21/6க்கு. சரியா? 21/6க்கு நான் போடுறேன். ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் இருக்குன்னா, பொதுவாகவே நம்ம இதுக்கு முன்னோட்டி கெஸ்ஸிங், ஆனால் நான் கெஸ்ஸிங் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டு வருஷ கணக்கில் நிப்பாட்டியே வச்சுருந்தேன். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக 6, 5, 2 நம்பர் வருது. சரிங்களா? 6 வருது, 5 வருது. ஆனால் நான் 6 கொடுக்கேன். சரிங்களா? ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 6 கொடுக்குறேன். 6, 5 அதிகப்படியாக இருக்குது. நான் 6ஆம் நம்பர் எடுக்கிறேன். உங்கள் கணிப்பில் எது வருதுன்னு பாருங்கள். சரிங்களா?
கமெண்ட்டு போட வேண்டாம், நான் கமெண்ட்டை ஃப்ளாக் பண்ணிடுவேன். சரிங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் என்னது அப்படின்னு சொன்னால் 5665 தான். சரிங்களா? 5665 இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. அதனால் நான் இந்த 2 நம்பரை ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எடுத்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாளும் நான் செல்லில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நாளையிலேருந்து நான் டேப்லெட்டில் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஞ்சம் பெருசாகவே தெரியும், பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை, அதனால். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ராங்காக நான் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து ஏபிசி என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 36 63 36 63 35 53. ஆல்ரெடி இன்றைக்கி 35 53 ஆட்டத்தில் வந்திருக்குது. இருந்தாலும் நம்ம கணக்கில் அப்படி தான் வருது. 41 14 ஏற்கனவே 411 உள்ளே வந்துட்டு, இருந்தாலும் இந்த மெத்தடும் நமக்கு உள்ளே வருது. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. இது போக 6 ஆச்சா? இதில் 6 46 64 16 61. சரிங்களா? மொத்தம் 10 செட்டு. 56 65ங்கிறது என் கணிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாள் நான் இப்படி போடுறேன், நாளையிலேருந்து டேப்லெட்டில் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் பெருசாக சூப்பராக வந்துடும். ஓகேங்களா? பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பாக்ஸ் 365 416. சரிங்களா? 365 416 2 பாக்ஸு. இந்த 2 பாக்ஸை நாங்கள் இப்போ பிரித்து நீங்கள் எழுதுனா எழுதிக்கங்க. உங்கள் கெஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? கேயில் பொறுத்த வரைக்கும் 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 365 416. இதைத்தான் நான் ஏபிபிசிஎஸ்சியாக பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த 365ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா அந்த 365 கூட ஒரு பாக்ஸ் போடுங்க. சரிங்களா? அடுத்து டியருக்கு 1 மணி ஷோக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? டியர் 1 மணி ஷோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 1 தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? டியரில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 1 தான் எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். ஆனால் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 நாள் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், எழுதி கூட வச்சுக்கோங்க. நான் எப்படி கெஸிங் எடுத்திருக்கேன், எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? டியர் 1 மணிக்கு பாக்ஸ் வந்து ஒரே நம்பர் 413. சரிங்களா? 413 இதுதான் என் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணிப்பிலலாம் எப்படின்னு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 1 வச்சுருக்கேன். 413ன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி பேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த கட்ட முடிவை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? பார்த்ததற்கு நன்றி.